கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்கள். இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே நம்மளுக்கு வாழ்வு கொடுத்தவர், வாழ வைப்பவர், நம்முடைய சாபங்களை உடைத்தவர், நமக்காக துக்கத்தை ஏற்றுக்கொண்டவர், தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டவர், பலவீனத்தை ஏற்றுக்கொண்டவர், நம்மளை வாழ வைக்கும்படி பூமிக்கு வந்தவர், இந்த பூமியிலே நமக்காக உயிரோடு இருந்து நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்து விட்டு பரலோகத்துக்கு போன என் அன்பு தகப்பன் இயேசு மகாராஜாவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையில் வாழ்த்துகள். இப்போதும் கூட இந்த நாளுக்குண்டான ஒரு உயிருள்ள ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை என்ன என்று கேட்டால், சங்கீதம் 116:8, என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இருளுக்கும் தப்பிவித்தவரே. அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களிலே இந்த பூமியிலே நாம் உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. இன்றைக்கி சொத்து இல்லையே, சுகம் இல்லையே, காசு பணம் இல்லையே, வறுமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறனே என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அனுதினமும் ஒரு அற்புதங்களை இயேசுவை நமக்கு செஞ்சுட்டே வர்றார். என்னென்னு கேட்டால், இந்த பூமியில் நம்ம உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. நம்ம தூங்கி எந்திரிச்சு உயிரோடு பிழைக்கிறோமா பிழைக்கலையாங்கிறது அது அவர் கையில் இருக்கிறது. நம்ம தூங்கிட்டோம்னா காலை எப்போ விடியுது, எப்படி எந்திரிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. செத்தமா பொழைச்சமான்னு தெரியாது. ஆனால் உயிரோடு எந்திரிக்கிறது அது அவருடைய கிருபைங்க. நம்மளை அனுதினமும் பாதுகாத்து வருகிறதான் ராஜா இயேசு மகாராஜா, இஸ்ரவேலின் தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. இந்த ஒரு காரியத்துக்காகவே நீங்கள் நன்றி சொல்லணும். ஏன் என்று கேட்டால், நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கும், கண்ணை கண்ணிக்கும், நம்முடைய காலை இருளுக்கும் தப்பி வைக்கிறார். அதாவது ஆத்துமாவை மரணத்துக்கும், நம்முடைய கண்ணை கண்ணிக்கும், நம்முடைய கால இடர்களுக்கும். அப்படின்னா இந்த ஆத்துமா தான் ஜீவன், இந்த ஆத்துமா தான் உயிர். அப்போ இந்த ஆத்துமாவை என்ன செய்கிறாரு? அனுதினமும் பாதுகாக்கிறார். இந்த கண்ணை நம்முடைய கண்ணிக்கில் விழாத அளவுக்கு, பிரச்சனைக்குள்ள விழாத அளவுக்கு, நெருக்கத்தில் விழாத அளவுக்கு, போராட்டத்தில் விழாத அளவுக்கு இந்த கண்ணை காத்து வருகிறார். மாத்திரமல்ல, நம்முடைய காலை அவர் இடங்களுக்கு தப்பி வைக்கிறார். இந்த கால் தவறான இடங்களுக்கு போகாத அளவுக்கு, பிரச்சனையான இடங்களுக்கு போகாத அளவுக்கு நம்முடைய காலை பாதுகாத்து தப்பி வைக்கிறார். இந்த காரியத்தை ஏசப்பா நமக்கு தினமும் செய்து கொண்டு வருகிறார். இந்த ஒரு உதவிக்கே, இந்த ஒரு காரியத்துக்கே நாம் மனிதனும் அவருக்கு கோடி ஸ்தோத்திரத்தை, கோடி நன்றி பலிகளை நாம் எடுக்க வேண்டும். அதனால் நம்முடைய ஆத்மாவை காக்கிறவர், கண்ணை காக்கிறவர், காலை காக்கிறவர் மற்ற எல்லாத்தையும் காக்க மாட்டாரா? உங்கள் குடும்பத்தை காக்க மாட்டாரா? உங்கள் பிள்ளைகளை காக்க மாட்டாரா? உங்கள் எதிர்காலத்தை காக்க மாட்டாரா? உங்கள் பிள்ளைகள் படிப்பு காரியத்தை காக்க மாட்டாரா? உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை பார்க்க மாட்டாரா? எல்லா காரியங்களையும் அவர் காத்து நடத்துவார். நம்முடைய சரீரத்தை மரணத்துக்கு தப்பி வைக்கிறார். அதனால் இந்த ஒரு வசனம் பார்த்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 116:8, என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணிக்கும், என் காலை இடலுக்கும் தப்பி வைக்கிறார். அதனால் உங்களை அனைவரும் தப்பு வச்சு நடத்துகிறாரே, அதே ஒரு பெரிய அதிசயம் அல்லவா? இதுக்கே நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா? இதுக்கே அவருக்கு கோடி சோத்திரத்தை எடுக்க வேண்டும் அல்லவா? அதனால் இன்றைக்கி ஆத்மாவை காக்கிறவர், கண்ணை காக்கிறவர், காலை காக்கிறவர் மற்ற எல்லாத்தையும் காத்து நடத்துவாரா, நடத்த மாட்டாரா? கண்டிப்பாக நடத்துவார், கண்டிப்பாக நடத்துவார். ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் தலை நிமிர பண்ண வைப்பார். இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்துவதற்கு அவர் ரொம்ப போதுமானவர் இருக்கிறார். இந்த நாளிலே, இந்த வேலையிலே அவருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கிறது, அவர் வல்லம் உங்கள் மேலே இருக்கிறது, ஆறு அற்புதம் உங்கள் மேலே இருக்கிறது. அதனால் தைரியமாக இருங்க. உங்களை காத்து நடத்துவேன்னு இன்றைக்கி வாக்கு பண்ணுறார். மகனே மகளே, எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. நான் உங்களை காத்து பாதுகாத்து நடத்த சொல்கிறார். நான் உங்களுக்கு அஜீபிக்கிறேன். தகப்பன இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோடு உண்மை துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலே எங்கள் கண்ணையும், எங்கள் ஆத்துமாவையும், எங்கள் காலையும் பாதுகாத்து நடத்தி வருகிற தேவனே, எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ பாதுகாத்து கரம்பிடித்து நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். உங்களுடைய கிருபை கூட இருப்பதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.